புசி ஆனந்த் யார் இவர்? நடிகர் விஜய்க்கு எப்படி நெருக்கமானார்? விஜயின் நம்பிக்கைக்குரியவராக அவர் உருவெடுத்தது எப்படி? உள்ளிட்ட பல விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். புதுச்சேரி மாநில முன்னாள் அமைச்சர் அஷ்ரப்பின் உதவியாளராக பணியாற்றியவர் தான் புசி ஆனந்த். முதலில் புதுச்சேரியில் ஃபைனான்ஸ், ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்களை நடத்தி வந்த இவரு விஜயின் தீவிரமான ரசிகரா இருந்துட்டு வந்திருக்காரு. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கடந்த 2006ஆம் ஆண்டு புசி தொகுதியில போட்டியிட்டு MLA-வாகியிருக்காரு. முன்னாள் பிரெஞ்சு ஆளுநர் புசி என்பவரது நினைவாகத்தான் அந்த தொகுதிக்கு புசி என பெயரிடப்பட்டிருக்கு. இதனையடுத்து இவரது பெயருடன் புசி சேர்ந்து கொண்டது. அந்த புசி தொகுதியில் அதிகமாக இஸ்லாமிய மக்கள் இருக்கிறார்களாம். அந்த தொகுதியில் விஜயின் ரசிகராக இரத்த தான முகாம் நடத்துதல் உள்ளிட்ட பல நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வந்திருக்காரு. மீனவ மக்கள், இஸ்லாமியர் நிறைந்த அந்த தொகுதியில் நடிகர் விஜய்க்கென தனி ரசிகர் பட்டாளமும் இருக்காம். இவரின் அணுகுமுறையை பார்த்த அந்த பகுதி விஜய் ரசிகர்கள் இவரை மன்றத்தின் கௌரவ தலைவராக்கியிருக்காங்க. SA சந்திரசேகர் புதுச்சேரி வரும்போது அவரோட பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்காரு புசி ஆனந்த். அவரிடம் விஜய் ரசிகர் மன்றம் சார்பாக தான் செய்த நலத்திட்ட உதவிகளை பற்றி எடுத்து சொல்லியிருக்காரு. இதனையடுத்து புசி ஆனந்தை விஜயிடம் SA சந்திரசேகர் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. 2011ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதன் பிறகு விஜயுடன் நெருங்கி பழகியிருக்காரு. அந்த நேரத்துல காவலன் படம் தொடர்பான பிரச்சனைகள் விஜயை மிகவும் பாதிச்சிருக்கு. அதன் பிறகு விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக மாறினார் புசி ஆனந்த். இந்த நிலையில SA சந்திரசேகரின் ஆதரவாளர்கள் நாளைய முதல்வரே, வருங்கால முதல்வரே என்று நடிகர் விஜய அரசியலுக்கு இழுக்கக்கூடிய வகையில போஸ்டர்கள் ஒட்ட தொடங்கினாங்க. இதனால புசி ஆனந்த் SAC-யினுடைய ஆதரவாளர்களை கட்சி பொறுப்பில் இருந்து விலக்குவதாக அறிக்கை வெளியிட்டாரு. அப்போதுதான் SAC அதிருப்தி அடைந்து தன் மகனை சுற்றி கிரிமினல் இருக்கிறது, இது விஜய்க்கே தெரியாது என்று வருத்தத்தோட சொன்னாரு. அதிலிருந்து தன்னுடைய மகனை மீட்பது தந்தையாகிய தன்னுடைய கடமை எனும் சொல்லியிருந்தாரு. பிறகு SAC-யின் ஆதரவாளர் மீது போலீசில் புகார் அளிக்கும் அளவிற்கு விஜய் மக்கள் இயக்கத்தினர் போனாங்க. அதன் பிறகு விஜய் மக்கள் இயக்கம் புசி ஆனந்த் தலைமையில் ஒரு அணியும் SAC தலைமையில் ஒரு அணியுமா செயல்பட்டு வந்தது. இந்த பிரச்சனைக்கு இன்னொன்றும் காரணமா சொல்றாங்க. 1993இல் திருச்சியில் ரசிகர் மன்றத்தை துவங்கியது RK ராஜா என்பவர் தானா. 27 வருஷமாக விஜய் தான் உலகம்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு வந்தாலும் முழுக்க முழுக்க SAC-யின் நம்பிக்கைக்குரியவராக வலம் வந்துட்டு இருந்திருக்காரு. இது புசி ஆனந்துக்கு எரிச்சலை ஏற்படுத்தியதான். ராஜாவுக்கே முக்கியத்துவம் தரப்படுவதாக புகாரும் சொல்லியிருக்காரு. ராஜா அதிரடியாக வெளியேற்றப்பட்டாரு. இதுவும் SAC புசி ஆனந்த் இடையே நடந்து வரக்கூடிய மனக்கசப்புக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விவகாரத்துல விஜய் தரப்பு நிர்வாகிகளும் சிலர் மன வருத்தத்திலும் இருக்காங்களாம். அதற்கு காரணம் புசி ஆனந்த் தானா. SAC கட்சிக்கு விண்ணப்பிப்பதற்காக பேட்டி தந்த உடனேயே விஜய் ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு. அந்த அறிக்கையை புசியை தான் விஜய் ரெடி பண்ண சொன்னாரா. அதில் இருந்த சில வார்த்தைகள் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகிவிட்டதா சொல்லப்படுது. அப்பா என்ற உறவையும் தாண்டி எதிரி போல கருதி சில வார்த்தைகள் இருக்கிறதே நிர்வாகிகளின் அந்த மன வருத்தத்துக்கு காரணமா சொல்லப்பட்டது. இப்படி விஜய் ரசிகர்களை மட்டுமல்லாமல் விஜய் குடும்பத்தை மொத்தமாக தன்னோட கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் தான் புசி ஆனந்த். இதனையடுத்து கடந்த உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக போட்டியிட்ட 169 இடங்கள்ல 115 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. இதனையடுத்து புசி ஆனந்த் மீது விஜய்க்கு நம்பிக்கை வந்திருக்கு. தன் அப்பாவுடன் முரண்பாடுகள் ஏற்பட்ட போது கூட புசி ஆனந்துக்கு ஆதரவாக தான் இருந்தாரு விஜய். எளிய அணுகுமுறையும் களத்தில் இறங்கி வேலை செய்வதுதான் புசி ஆனந்தின் அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க விஜய் மக்கள் நிர்வாகிகள். விஜயினுடைய தந்தை SAC, முன்னாள் மக்கள் இயக்க நிர்வாகிகள் என பலரின் விமர்சனங்களையும் மீறி விஜய் அவரை பக்கத்துல வைத்துக் கொள்வதற்கு விஜயினுடைய வார்த்தையை மீறி அவர் எந்த செயலையும் செய்ய மாட்டாராம். அது மட்டுமல்ல, விஜயின் மன ஓட்டத்தையும் புரிஞ்சு செயல்படுவாராம். இதுதான் காரணமா சொல்லப்படுது விஜய் புசி ஆனந்த நம்புறதுக்கு. தற்போது நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கியதோடு தொடர்ந்து அடுத்தடுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வராரு. அதன்படி அண்மையில பனையூரில் இருக்கக்கூடிய அவரது கட்சி அலுவலகத்துல தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகம் செய்யப்பட்டது. இதேபோல் கட்சிக்கான பாடலும் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 23ஆம் தேதி திட்டமிட்டபடி தமிழக வெற்றி கழக மாநாடு நடைபெறும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.